ஆனா இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன புதுசா கொண்டு வந்திருக்கீங்க? சார் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம கடையில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் பாம் சார், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறது என்ன சிலிண்டர் ஷேப்ல இருக்கும். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கும். அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 3 இன்ச்சுக்கு பக்கமா இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெரைட்டி தான். இதுல ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மோக் வரும். சோ கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஸ்மோக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அணுகுண்டு சவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் 3 in 1. சோ சின்ன பசங்கல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க ஃபேமிலிக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி ஒரு வெரைட்டி. ஓகேங்களா. நேம் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஸ்மோக் பாம் அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு புதுசா வந்திருக்கு, வாங்கி ட்ரை பண்ணலாம். ரொம்ப புதுசா என்னடா சிலிண்டர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ இதோட பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பட்ஜெட்ல ஒரு 200 ரேஞ்சில தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதான் சார். ஏன்னா புது வெரைட்டி இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வருது. அது மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கலர் பென்சில் அப்படின்னு வனிதா பிராண்ட்ல ஒரு பிரீமியமான லுக்ல வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கோம். சோ ஒரு 4 பீஸ் இருக்கு. 4 பீஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ல வரும். நல்லா பிரீமியமா இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில புதுசா ஒரே பென்சில் வந்து 3 கலர், ஒரே பென்சில் வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வரும். ஓகேங்க. சோ இந்த வருஷம் புதுசா நம்ம கடையில இது பண்ணிருக்கோம் வனிதா பிராண்ட்ல. முன்னாடி கிட்ஸ்க்கு பார்த்தோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்க ஒரு வெரைட்டி யங்ஸ்டருக்கான வெரைட்டி. ஓகேங்க. ஒரு 6 பீஸ் இருக்கும். 6 பீஸுமே ஸ்கை ஷாட், சிங்கிள் ஷாட். சோ பத்த வச்சோம் அப்படின்னா வெடிச்சு மேல போயிட்டு வந்து பார்த்தா கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே விரிஞ்சு வரும் அப்படியே கலர். அதாவது உள்ள வந்து 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் வந்து 6 தனித்தனி கலர், 6மே தனித்தனி கலரா இருக்கும். வெடிச்சிங்க அப்படின்னா என்ன சொல்ற கலர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும் வனிதா பிராண்ட்ல. ஆனா என்ன கார்லாம் கையில வச்சிட்டு இருக்கீங்க? சார் ஆமா சார், குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு ஒரு வெரைட்டி. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கார். இது என்ன பேட்டரி போடணுமா? இல்ல சார், பேட்டரி எல்லாம் போட தேவையில்ல. ஆக்சுவலா இந்த வெரைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு என்ன சொல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப விளையாடலாம். அதாவது குழந்தைங்க பட்டாசு மாதிரி வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் விளையாடலாம், அது திரும்ப விளையாடலாம். அதே மாதிரி இதோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அப்ப பின்னாடி 3 இருக்கும். இந்த காரோட பின்னாடி ஃபயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ராக்கெட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தள்ள கார் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மூவ் ஆகும். ஃபிளாட்டான நல்ல ஒரு என்ன சொல்ல ரோட் சர்ஃபேஸ் அந்த மாதிரி ஏரியால வச்சு இது பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அதாவது ரிமோட் கார் மாதிரி இதாகும். ஆமா கண்டிப்பா. அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற வெரைட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டர் காமிச்சோம்ல அந்த வெரைட்டியும் சரி, இதுமே ஒரு இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து இந்த சும்மா புஷ்வானம் சங்கு சக்கரம் மட்டும் வாங்கி ஏமாத்துவாங்க. ஆமா, இந்த வருஷம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியாது. புஷ்வான சங்கு சக்கரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் அது மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஃபரெண்டான வெரைட்டி எக்கச்சக்கமா வந்துருச்சு. ஸோ இதையும் வாங்கி தீபாவளி கொண்டாடினா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பக்கத்தில் எல்லாரும் வந்து பார்த்தா நம்மள திரும்பி பார்ப்பாங்க. கண்டிப்பா இப்போ இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஆமா சார். ஓகேண்ணா. ஆனால் அடுத்து என்ன வச்சிருக்கீங்க சார்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வெரைட்டி. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வெரைட்டில வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு என்ன சொல்ல சேஃப்டியா இருக்கிற மாதிரி இந்த கையில் பிடிச்சா வெடிக்கும். அந்த பென்சில் சொன்னீங்களா சேம் அதே மாதிரி வருங்களா? ஆமா, 3 கலர் பென்சில் பார்த்தோம்ல அதுமே ஒரு சேஃப்டியான இதுதான். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க. இந்த பென்சில் வெரைட்டி எல்லாம் வாங்குறது பயப்படுவாங்க, கையில வெடிச்சிடும் அப்படின்னு. சோ நம்மள்ட்ட இருக்கிற வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தா சேஃப்டியா இருக்கும், கையில வெடிக்காது. தாங்கான இது கையில பிடிச்சி வந்து பார்த்தா நம்ம ரீல்ஸ் எடுக்கலாம், தீபாவளிக்கு இது பண்ணலாம். முன்னாடி 10 வச்சிட்டா முன்னாடி இருந்து ஃபயர் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி ஃபயர் வரும். இந்த எண்ட்ல வந்து பார்த்தா ஃபயர் வரும். ஓகே ஓகே. இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரேட்டோட வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா பட்ஜெட் ரேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 99 ரூபா தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட் வெளியில வாங்குனீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். வெறும் 99 ரூபா மட்டும் தான். சரி, இது பாத்தீங்க அப்படின்னா ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பார்த்தா இது புது வெரைட்டி அப்படின்னா ஒரு 2 வருஷமா லாஸ்ட் 2 வருஷமா வந்து பார்த்தா நல்ல பாப்புலரா ஒரு மூவிங்ல இருக்கிற ஐட்டம். ஒரு 25 பீஸ் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓலவெடி அப்படிம்பாங்கல்ல. ஆமா, அது இங்க பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த ஓலவெடி கான்செப்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா பிடிச்ச மாதிரி பத்த வச்சோனே வெடிச்சு கலர் பேப்பர் கூட்டம். பத்த வச்சோனே வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தா கலர் பேப்பர் குட்டி குட்டி பேப்பரா கூட்டம். இதோட பிரைஸுமே வந்து பாத்தா வெறும் கம்மியான பட்ஜெட் ரேஞ்சில ஒரு 150 அந்த மாதிரி ரேட்ல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாக்ஸ் வந்து 150. ஆமா, பீஸ் வந்து பாத்தா ஒரு 25 பீஸ் இருக்கும். 25 பீஸ் இருக்கும். 25 பீஸ். ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம காமிக்கிற எல்லா ஐட்டமே வந்து பாத்தா பிரைஸ் அக்யூரேட்டான பிரைஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம். சார் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பார்த்தோம். அது மாதிரி வந்து புது வெரைட்டி. அந்த புது வெரைட்டிலேயே வந்து பார்த்தோன்னா பழைய கான்செப்ட்ல புது டிசைன்ல இப்போ வந்து பார்த்தோன்னா சங்கு சக்கரத்திலேயே வந்து பார்த்தோன்னா வயர் சக்கர அப்படின்னு. இது வந்து பார்த்தா ஆக்சுவலா லாஸ்ட் இயருமே வந்து பார்த்தா வந்துருந்துச்சு. ஓகே. நல்ல மூவிங் வயர் சக்கர அப்படின்னு. இது என்னங்க பண்ணுவோம் ஆக்சுவலா அதே சங்கு சக்கரம் தான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தரையில சுத்தாம நம்ம கையில ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே தரையில விடாம கையிலே வச்சு கையிலே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளியும் கொண்டாடலாம். அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா லுக்கா இருக்கும் வீடியோ. ஸோ இதோட பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 130 140 அது மாதிரி ரேஞ்சில் தான் இப்போ கொடுத்து. அதாவது இப்போ நீங்க சொல்றது அந்த பாக்ஸோட பீஸ். ஆமா சார், ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்குங்களா? ஆமாண்ணா. இந்த பாக்ஸோட ரேட்டே வந்து பார்த்தோன்னா அந்த ரேஞ்ச் தான். ஓகே ஓகே. 130 150 அது மாதிரி ரேட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே. அது மாதிரி பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர்லயே வந்து பார்த்தோன்னா அந்த ரேட்ல தான் இருக்கும். பட் ஆனால் நியர்பை தீபாவளி போக வந்து பார்த்தோன்னா ரேட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதாவது தேவைப்படுது அப்படின்றவங்க இப்பயே கூட புக் பண்ணி வச்சுக்கலாம். ஆமா சார், தேவைப்படுதுன்னு சொல்றதை விட தீபாவளி இந்த வருஷம் அக்டோபர் 20ஆம் தேதி வருது. ஸோ அப்படி
அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தா செப்டம்பர் ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குலாம் வாங்குறப்போ அவங்களுக்கு பிரைஸும் கம்மியாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக டிரான்ஸ்போர்ட் வாடகையும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கிங்க தேவை. எல்லாருமே வந்து பார்த்தா ஸ்கை சாட் அந்த வெரைட்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க ரெகுலராக. ஓகேங்கண்ணா. ஸ்கை சாட்லேயே டிஃப்ரெண்டாக அப்புறம் வந்து பார்த்தா டபுள் ஃபங்க்ஷனு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் சங்கு சக்கரை சுத்தம், மேலே போய் சங்கு சக்கரை மாதிரி சுத்து கடைசியில் வந்து பார்த்தா பிளாஸ்ட் ஆயிரும். ஓ ஓகேண்ணா. சொல்ல போனால் ஒரு 3 ஃபங்க்ஷன் கூட சொல்லிக்கலாம். மொத்தம் 10 பீஸ் இருக்கு சார் இந்த பாக்ஸில். ஓகேண்ணா. ஃப்ளை மிஷின் அப்புறம் வனிதா பிராண்டு. ஃபயர் பண்ணோன்னா ஒரு பீஸ் வந்து பார்த்தா மேலே போகும், மேலே போயிட்டு பார்த்தா சங்கு சக்கரை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும், டப்புன்னு வெடிச்சிடும். ஆனால் மோஸ்ட்டாக நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பிராண்டட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார், முக்கியமாக வந்து பார்த்தா ஃபவுண்டன் வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தா வனிதா பிராண்டு, அது இல்லாமல் தாமோ பிராண்டு. ஸோ கம்மி மத்தாப்பு ஃப்ளோர் பாட்டு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம கடையை வந்து பார்த்தா ரிவ்யூ செக் பண்ணினாலே வந்து பார்த்தா கஸ்டமர் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. ஸ்கை சாட்ல என்னங்கண்ணா இத்தனை வெரைட்டி வச்சிருக்கீங்க? ஆமா சார், ஸ்கை சாட்லாம் முக்கியமாக நம்மள்ட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. ஓகே. 12 சாட்ல ஆரம்பிச்சு வந்து பார்த்தா 7 சாட், 120 சாட், 240 சாட் வரைக்கும் இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா இருக்கிறதுலே பெரிய சைஸ் அப்படின்னா பைப்ல பர்பிள் ரெயின் அப்படின்னு 3 அடிக்கு இருக்கும் போல இருக்கு. ஆமா சார், 3 அடி அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இந்த வெரைட்டிலாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் வெடிக்கிறதுக்காண்டி மட்டும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, கொண்டு போனாலே பார்ப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வெடிச்சோம்னா நல்ல கிராண்டா இருக்கும். வெடிக்கிறதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல வச்ச உடனே வந்து பார்த்தோன்னா எல்லாரும் என்ன சொல்லு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே நம்மள டக்குன்னு திரும்பி பார்த்துருவாங்க, என்னடா இவ்வளவு பெருசா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பண்ண போறாங்கடா அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் என்ன சொல்லு வெடிச்சு அந்த மேலே போகிற கீழே எஃபெக்டே வந்து பார்த்தா கண்ணீர்னு இருக்கும். அது இல்லாமல் மேலே போய் வெடிச்சு பர்பிள் கலர்ல வரும், டிஃப்ரெண்டான லுக்ல இருக்கும், ஹைட் அதிகமாக போகும் சார். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கோல்டன் ஐ அப்புறம் நைரா ஃபால்ஸ், அது இல்லாமல் இது பர்பிள். ஸோ இந்த பைப் என்ன சொல்லு ஒரு பிரீமியம் கேட்டகரியில் வரப்ப பட்ஜெட்ல வாங்கினா அப்படின்னா அந்த வாவ் பர்பிள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்மள்ட்ட வாவ் ஆரஞ்சு, வாவ் பர்பிள், ஸோ அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து பார்த்தா சிஸ்லிங், நைரா, இந்த வெரைட்டி எல்லாமே. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இதுலேயே நிறைய வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம். அது இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் அப்படின்னா அந்த பர்பிள் ரெயின் அப்படின்னு சார். இந்த பர்பிள் ரெயின் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெமனைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜங்கல் வேல்டு அப்புறம் கிரீன். ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தா வனிதா பிராண்ட்ல நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகேங்கண்ணா. அது வந்து எப்போ கேட்டாலும் நம்மகிட்ட கிடைக்கும் சார். இதெல்லாம் வந்து பார்த்தா ஆக்சுவலாக ஒரு டிமாண்டான ஐட்டம். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தா ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணுறவங்க முன்னாடி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கம்மி மத்தாப்பில் எப்போதுமே வந்து பார்த்தா நம்ம அந்த 7 சென்டிமீட்டர் 10, 15, 30 அதெல்லாம் வெடிப்போம். அது இல்லாமல் மேக்ஸிமம் 50 சென்டிமீட்டர் எல்லாமே வெடிப்போம்ல. அதே மாதிரி ஹாட் ஸ்பார்க்லர் அப்படின்னு கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை கட்டாயம் வாங்கி தான் ஆகணும். ஆமாம். ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தா ஸ்வீட் அது மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களே. ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தா என்னதான் ஸ்வீட் கொடுத்தாலும் வந்து பார்த்தா பட்டாசு வந்து பார்த்தா ஒரு ஃபேமஸ் தான். ஸோ லவருக்கே வந்து பார்த்தா இனிமேல் பட்டாசு கொடுக்கலாம். நார்மலாக கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாலும் லவர் செலிப்ரேட் பண்ண முடியும், பட் ஆனால் இதை கொடுத்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப யூனிக்காக இருக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், இந்த எடுத்தே காமிச்சிடறேன் உங்களுக்கு. மொத்தம் வந்து பார்த்தோன்னா 4 பீஸ் இருக்கும். ஓ, அதாவது ஒரு பாக்ஸுக்கு 4 பீஸ் இருக்கும். 4மே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தா ரெட்டு, ஒன்று க்ரீனு. ஓ ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தா கிளிட்டரிங் படப்படன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தா ஸ்டார் மட்டும் வரும். இது எவ்வளோன்னு வருது பாக்ஸு? சார் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு 130 to 150 அந்த ரேஞ்சுக்குள்ள. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பட்டாசு வெரைட்டியுமே வந்து பார்த்தா வெடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ரீல்ஸும் எடுத்து போடலாம், லுக்காக இருக்கும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய பட்டாசு வந்து. ஆமாம் சார், ரீல்ஸ் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான பட்டாசு இருக்குது. ஓகேண்ணா. வெறும் நம்ம வந்து பார்த்தா வெடி ஐட்டம், அதுக்கப்புறம் ஸ்கை சாட்டு அதெல்லாம் கூட வந்து பார்த்தா ரீல்ஸ் போட அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. இது ரீல்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்ல ரீச் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஹாட் ஸ்பார்க்லர் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன சொல்ல டிஃப்ரெண்டான லுக்கில் இருக்கணும், கலர்லாம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஸ்பார்க்லர், அடுத்து வந்து பார்த்தா பிங்க் ஸ்பார்க்லர், இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம். நீங்க நார்மலா வந்து பார்த்தா ரெட் கிரீன் அதுக்கப்புறம் ஸ்டார் மட்டும் தான் வரும். இதுல ஆரஞ்சு, பிங்க் அந்த கலர் எஃபெக்ட்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்துலையும் வந்து பார்த்தா நம்ம கலர்லாம் வச்சிருக்கோம். கிரீன் கலர்ல எஃபெக்ட் வரும். நார்மலா கோல்டன் வருங்கள அதே மாதிரி வந்து பார்த்தா கிரீன் கலர் சங்கு சக்கரம்லாம் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. இது பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் வரும் சார்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பீஸ் வரும் சார். ஓ, வனிதா பிராண்டு. ஸோ இதுல இந்த வனிதா பிராண்ட்லேயே வந்து பார்த்தா டிஃப்ரெண்டான வெரைட்டி, அதுவும் முக்கியமாக ஃப்ளோர் பாட்லாம் வந்து பார்த்தா இருக்கலே பெரிய சைஸ்லாம் வச்சிருக்கோம், கலர் கோன். அதே மாதிரி மேலே ரேபிட் ஃப்ளோர் பாட். ஸோ வனிதா பிராண்ட்லேயே ஃப்ளோர் பாட்ல டிஃப்ரெண்டான வெரைட்டி எல்லாம் இருக்கு. அது இல்லாமல் 100K இதெல்லாம் வந்து பார்த்தா படப்படன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 30-35 செகண்ட் நல்ல ஒரு பெரிய சைஸ் இருக்கும். ஒரு அடிக்கு பக்கமா வந்து பார்த்தா அதோட ஹைட் இருக்கும். அடுத்து டெம்பிள் ரன், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், அடுத்து யூஎஸ்ஏ, இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பெரிய சைஸ் புஸ்வான மாதிரி தான், ஃபவுண்டன் வெரைட்டி. சார் இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பார்த்தா கிட்டாருக்கு வந்து நம்ம பாட்டு பாட தேவையில்ல. ஓகே. இந்த கிட்டாரே ஆக்சுவலாக அதுவா வாசிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. 10 வருஷம் போதும், அதுவே வாசிச்சிடும். ஓகேங்க. ஸோ அது மாதிரி தான் என்ன சொல்ல மியூசிக் எப்படி ஸ்மூத்தாக வருமோ அதே மாதிரி வந்து பார்த்தா இங்கே ஃபயர் வந்து ஸ்மூத்தாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம கையில் வச்சிருக்கோம் 2 பீஸ். ஸோ இதுவுமே தீபாவளிக்கு வந்து பார்த்தோன்னா டபுள் யூஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வெடிச்சிடலாம், அதுக்கப்புறம் விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் பொண்ணுங்களும் வந்து பார்த்தா ரீல்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ இது 10 வச்சு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆமா, இந்த பாக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே. இது எதுவும் டேமேஜ்லாம் ஆகாது? ஏன்னா பாக்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகுது. ஜஸ்ட் என்ன சொல்ல ஃபயர் பண்ணீங்கன்னா நம்ம தீபாவளி கொண்டாடி முடிச்சுட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்டான வெரைட்டி நம்ம என்ன சொல்ல காமிச்சிருக்கலாம், ஒரு சில வெரைட்டி தான் காமிக்க முடியும். ஸோ அந்த கிட்டார் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுசா எக்கச்சக்கமான வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம். ஆனால்
இப்போ வந்து புதுசாக வந்து எல்லா பட்டாசுமே காமிச்சிங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் பேர் நம்ம கடை பேர் சொல்லுங்கண்ணா. சார் என்னோட பேர் கிருபாகரன். நம்ம கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்விஆர் ஃபயர்வொர்க்ஸ் அப்படின்னு இங்கே சிவாசி பாரப்பட்டி லொகேஷனில் இருக்கு. ஜஸ்ட் சிவாசி பஸ் ஸ்டாண்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ சிவாசி வந்துட்டு வரலாம், இல்லை சாத்தூர் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வர முடியல அப்படிங்கிறவங்க வெப்சைட்டில் www.svrfireworks.com அப்படின்னு அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுலேயும் பண்ண என்ன சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்கொயர் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பட்டாசு வச்சிருக்கீங்க, எல்லாமே வந்து ப்ரைஸோட சொல்கிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு இருக்க பெரிய கொஸ்டின் என்ன, நான் இப்பயே 2 மாதத்துக்கு முன்னாடி பட்டாசு ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சிடறேன், ஆனால் அந்த பட்டாசு வந்து இப்போ சப்போஸ் தீபாவளிக்கு வெடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தான் பயப்பட்டாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணுறது சார்? முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்கிறது, ஆகஸ்ட் மந்தில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வாங்குற பட்டாசோட குவாலிட்டி ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா பெட்டராக இருக்கும். நம்ம சீசன் டைமில் அந்த அக்டோபர் மாதம்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு, மழை பெய்யுற டைம், அப்போ இருக்கிற குவாலிட்டியோட இப்போ நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். அது மாதிரி வீட்டில் வாங்கி வைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி தான். ஏன்னா ஜஸ்ட் அவங்க வாங்கிட்டு பார்சல் வாங்குறாங்க அப்படின்னா உள்ள என்ன ஐட்டம் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் பண்ணிட்டு ஒரு காற்று போகாத இடத்துல, நான் என்ன சொல்கிறது, முக்கியமாக கூலிங் இல்லாத இடத்துல வச்சு சேஃப்டியாக இருக்கும். திரும்ப டேப் பண்ண கூட திரும்ப பறந்த மேலே கூட தூக்கி போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும். பட்டாசை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அதுவா தானா வெடிக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட்லாம் எப்போதுமே இருக்காது. பட்டாசு நம்மளா ஃபயர் பண்ணுறதை தவிர வேற எந்த வகையிலும் வெடிக்காது. ஆனால் இப்போ எல்லா பட்டாசுமே வந்து எனக்கு ரேட்டோட சொல்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ வீடியோக்குள்ள போய் ஒவ்வொன்றா காமிச்சிடலாங்களா? எல்லா பட்டாசோட ரேட்டுமே வந்து பார்த்தா நம்ம சொல்லிடலாம் சார், பட்டாசு காமிச்சிருவோம். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வெடி ஐட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சின்ன பசங்கலாம் பிஜிலி வெடி வாங்கி வெடிச்சிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 பாக்கெட் 3 பாக்கெட் வாங்கினாலே தீபாவளியை கொண்டாடி முடிச்சிருவாங்க. அது மாதிரி வெரைட்டி தான். ஓகே, வெறும் 13 ரூபாயில ஸ்டார்டிங் ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பிஜிலி வெடியெல்லாம். பிஜிலி வந்து ஸ்டார்டிங் 13 ரூபா மட்டும் தான் சார். பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். ஓகேண்ணா. லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா நல்ல ஒரு பீக்ல இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னா இந்த வாட்டர் கேம் அப்படின்னு சார். இது வந்து பார்த்தா தீபாவளிக்கு சொல்லுவாங்க எல்லாருமே, பட்டாசா பார்த்து வெடி அப்படின்னு, ஏன்னா கையில சுட்டுப்படும் அப்படின்னு. இது வந்து பார்த்தா கையில சுடாது, கையில பட்டாலும் ஒன்றும் ஆமாம். கீழே வச்சுட்டு நீங்க ஃபயர் பண்ணிட்டு ஓகேண்ணா ஜஸ்ட் என்ன சொல்லுது, ரொம்ப கிட்டக்கெல்லாம் கை நீட்டக்கூடாது, ஓரளவுக்கு இவ்வளவு ஹைட்ல வந்து பார்த்தா நீட்டி இது பண்ணீங்க அப்படின்னா கையில சுத்தமாவே சுடாது உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. அதாவது இது ஹைட் எவ்வளோங்கண்ணா ஒரு மேலே? சார் இதோட ஹைட் வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 7 அடி அந்த ரேஞ்சுக்கு பக்கமாக வந்து பார்த்தோன்னா வரும். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அதாவது இப்போ ஸ்டேஜ்லாம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸ்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, கொண்டு போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். சேஃப்டியாகவும் இருக்கும். சின்ன பசங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பசங்கலாம் பார்த்தா பட்டாசு பக்கத்தில் எனக்கு சொல்ல ஒரு சேஃப்டி இல்லை. ஒரு 10-12 வயசு பசங்களுக்கு மேலே வந்து பார்த்தா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸும் பட்ஜெட் ரேஞ்ச் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டன் வெரைட்டியில் ஒரு மல்டி கலர் பாப்ஸ் அப்படின்னு 5 பீஸ் இருக்கும். 5 பீஸுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ரெட் கிரீன் ஒயிட், ஸோ அது மாதிரி கலர் வந்து பார்த்தோன்னா கலந்து வரும். கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 58 ரூபா அது மாதிரி ரேட்டில் தான் நம்ம பண்ணிட்டு 5 பீஸ் 58 ரூபா. ஸோ நார்மலா புஷ்வானம் இந்த வெரைட்டி இல்லாமல் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபவுண்டன்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஃபவுண்டன் வெரைட்டியே வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு 65 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தா அந்த மூன் லைட் இது ஒரு பாக்ஸுக்கு 5 பீஸ் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வரும். அதே மாதிரி ஸ்டார் லைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 5 பீஸ் தான். ஒவ்வொன்றும் டிசைன் வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்தா ஒரு 72 ரூபா அந்த ரேஞ்சிலே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 5 பீஸ் இருக்கும் ஹெலிகாப்டர். 10 வருஷம் மேலே போகுங்களா? ஆமா சார், இது 10 வச்சோம்னா சுத்திக்கிட்டே மேலே போகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தா நல்ல பீக்ல ஒரு போற வெரைட்டிஸ் தான் இந்த ஹெலிகாப்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குங்களா பம்பரம் 10 வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு சார். கலர் வந்து பார்த்தா ரெட் கிரீன் அது மாதிரி எஃபெக்ட்ல வரும். பிரைஸும் ஒரு 10 பீஸ் கொண்டது ஒரு 82 ரூபா அது மாதிரி ரேட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தா கையில் வச்சிருக்குது டான்சிங் பட்டர்ஃப்ளை அப்படின்னு. ஸோ இதுவும் ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி வந்து பார்த்தா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே. ஆமா, குழந்தைங்களுக்கு தேவையானது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கும். பிரைஸ் வந்து பார்த்தா ஒரு 82 ரூபா. 82 ரூபா தான் காஸ்ட்டுக்கு ஒருத்தான ஒரு வெரைட்டி சார். அடுத்து கையில் வச்சிருக்க பார்த்தீங்க அப்படின்னா லக்கி ஃப்ளோர் பாட், லக்கி ரெட் அண்ட் கிரீன் அப்படின்னு. ஸோ நார்மலா புஷ்வானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர்ல வருங்களா, அதே மாதிரி ரெட் கிரீன் அந்த எஃபெக்ட்ல வந்து பார்த்தோன்னா கீழே அந்த கங்கு வர இடத்துல வந்து பார்த்தா தெரியும். ஓகேங்கண்ணா. ஸோ இந்த ஃப்ளோர் பாட்டோட பிரைஸ் வந்து பார்த்தா 135 ரூபா மட்டும் தான். 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தா பட்ஜெட் வெரைட்டி ஃப்ளோர் பாட் பிக்கெல்லாம் வந்து பார்த்தா 49 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. இதில் 49 ரூபா தானுங்களா? 49 ரூபா. ஆமா. ஆனால் அதாவது 49 ரூபா அப்படின்றது அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பாட் பிக்கு 10 பீஸ் இருக்கும். ஓகேங்கண்ணா. ஸோ இதுலேயே வந்து பார்த்தா அடுத்த சைஸ் ஃப்ளோர் பாட் ஸ்பெஷல் ஸ்டார்டிங் வெரைட்டி வந்து பார்த்தா ஒரு 67 ரூபா அந்த ரேட்லேயே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ளோர் பாட் ஸ்பெஷல் இதுவும் 10 பீஸ் கொண்டது தான். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் பாட் அசோகா அப்படின்னு இதுவும் 10 பீஸ் கொண்டது. எல்லாமே வந்து பார்த்தா சைஸ் வந்து பார்த்தா 1/1 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிரைஸ் வந்து பார்த்தா 85 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. ஸோ இது வந்து பார்த்தா பெரிய சைஸ் இருக்கிற கலர் கோட்டியோட பெருசு கலர் கோட்டி டீலக்ஸ். ஓகேண்ணா. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் சைஸ் தெரியும், நல்ல பெரிய சைஸ். பிரைஸ் வந்து பார்த்தா 275 ரூபா மட்டும் தான். இதே கலர் கோட்டி எல்லாம் 130 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சிருக்க கலர் ஸ்மோக் கேண்டில் அப்படின்னு. ஓகேண்ணா. ஒரு 3 பீஸ் இருக்கு சார். பிரைஸ் வந்து பார்த்தா 130 ரூபா தான். கலர் வந்து பாருங்க ஒவ்வொரு பீஸும் வந்து பாருங்க ஒவ்வொரு கலர் வரும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் சார்? இது வந்து பாருங்க நார்மல் வெட்டிங் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா ஓகேண்ணா ஒரு பீஸ்ல வந்து பாருங்க எல்லோ கலர் வரும், ஒரு பீஸ்ல வந்து பாருங்க ப்ளூ கலர், ஒன்று வந்து பாருங்க ரெட் கிரீன் அது மாதிரி வந்து ரேண்டமாக மிக்ஸ் பண்ணிருப்பாங்க கலர். ஓகேண்ணா.
ஸோ இந்த கேண்டிலே வந்து பார்த்தோன்னா பிரைஸ் வந்து 130 அப்படின்னு சொன்னோம். பட்ஜெட்ல வந்து பார்த்தோன்னா நம்மளோட 12 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா இந்த கலர் ஸ்மோக் வந்து பார்த்தா அவைலபிள் இருக்கு. அகர்பத்தி டைப்ல வரும். ஓ சேம் இதே ஃபங்க்ஷன்ல இதே மாதிரி ஃபங்க்ஷன் அகர்பத்தி டைப்ல 12 ரூபா ரேட்லயே நம்ம வச்சிருக்கோம். ஓ ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில மஞ்சட்டி அப்படின்னு ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. ரீசெண்டா ஒரு 2-3 வருஷமா நல்ல ட்ரெண்ட்ல இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் குறையாம இருக்கு. ஓகேண்ணா. புஸ்வானா மாதிரியே தான் இதோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்ல டைமிங் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே. பாத்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் இது டீலக்ஸ் மஞ்சட்டி அப்படின்னு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2-in-1 மஞ்சட்டி அப்படின்னு. ஓகேங்கண்ணா. அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மினி பிஎல் இது டீம். ஆனா இப்ப இதுலயே வந்து 2 கலர் இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஃபங்க்ஷன் வேற வேற மாதிரி இருக்கு. ஆமா சார் நம்ம 2-in-1 வச்சிருக்கோம்ல. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபங்க்ஷன். ஓகேங்கண்ணா. சோ இந்த ரெட் கலர் பீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ல வரும், கிரீன் கலர்னா ஒரு டிசைன்ல வரும். ஓகேங்கண்ணா. பிரைஸ்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 138 ரூபாயில இருந்து இருக்கு, அடுத்து 125. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மஞ்சள்லேயே இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. ஸோ அது இல்லாமல் மற்ற வெரைட்டி எல்லாமே பார்த்துருவோம். ஆனால் இது என்னண்ணா கையில் ஸ்கூலுக்கு கொடுத்துட்ற மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்களுக்கு என்ன தான் வந்து பார்த்தோன்னா புஸ்வானா சங்கு சக்கரை இருந்தாலும் தீப்பெட்டி மத்தாப்பு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ப்ரீமா வெடிச்சு விளையாடுவாங்க. கண்டிப்பாங்கண்ணா. ஸோ அந்த தீப்பெட்டி மத்தாப்புலேயே வந்து பார்த்தோன்னா கிட்ஸுக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி கையில் சுடாத மாதிரி வந்து பார்த்தோன்னா லேப்டாப் மாடலில் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் இருக்கு. ஓ ஓகே ஓகே. ஸோ இதோட சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு. ஸோ 10 பாக்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 100 பீசஸ் வந்து பார்த்தா குச்சி இருக்கும். ஓ 100 குச்சி இருக்கும். 100 குச்சி இருக்கும். டிசைன் வந்து பார்த்தா வெரைட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த தீப்பெட்டி மத்தாப்புலேயே வந்து பார்த்தோன்னா மினி கலர் மேட்சஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்படின்னு, அது இல்லாமல் டார்ச் அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து பார்த்தோன்னா தீப்பெட்டி மத்தாப்பு வச்சிருக்கோம். பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 26 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. தீப்பெட்டி மத்தாப்பு 26 ரூபாய். 26 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகேங்கண்ணா. சின்ன பசங்களுக்குலாம் வானவெடி கேட்டாங்கன்னா வந்து பார்த்தோன்னா வீட்டில் எதுக்குடா அவனுக்கு வானவெடி சின்ன வயசு தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஸ்வானத்திலே ஒரு வானவெடி டைப் தான். ஒரே ஒரு 3 பற்ற வச்சிங்க அப்படின்னா 1 by 1 வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஒரு 6 டைம் ஒன்ஸ் 10 வச்சா 6 புஸ்வானா அடுத்து தெரியும். ஸோ மல்டி கலர் ஷார்ட் மாதிரி வந்து பார்த்தா இது மல்டி கலர் ஃபவுண்டைன் 1 டைம் பற்ற வச்சிங்கன்னா ரெட், எல்லோ, கோல்டன், ஒயிட், கிரீன், ரெட், கிரீன். ஸோ இது மாதிரி டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியஸாக வரும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் தான். ஸோ விரும்பி வந்து பார்த்தா எல்லாருமே ஆர்டர் போட்டு வாங்குவாங்க. ஸோ நார்மலாக ஃப்ளோர் பாட்டு அந்த வெரைட்டி மட்டும் இல்லாமல் அந்த டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ஷாட்லேயே 3 பீஸ் கொண்டது 2 inch by 3 பீஸ் அப்படின்னு. பிரைஸ் வந்து பார்த்தா 245 ரூபா மட்டும் தான். ஸோ 3 பீஸ் இருக்கும். டிசைன் வந்து பார்த்தோன்னா மிக்சட் வெரைட்டியில் வரும், ரேண்டமாக கலர் கலந்துருப்பாங்க. அது இல்லாமல் சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கன் அப்படின்னு. ஸோ இதோட பிரைஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு 240 அந்த ரேஞ்சில் வரும். இதுலேயே பட்ஜெட் கன் இருக்கு. பெரிய சைஸில் வந்து பார்த்தா 2 பீஸ் வரும். இது 5 பீஸ் கொண்டது 245 ரூபா. இன்னொன்று 2 பீஸ் கொண்டது வந்து பார்த்தா 145 ரூபா அந்த ரேட்ல தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா பீகாக் சவர். பீகாக்லயே வந்து பார்த்தா புதுசா லிட்டில் பீகாக் அப்படின்னு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் இருக்கு. பிரைஸ் வந்து பார்த்தா வெறும் 99 ரூபா மட்டும் தான். அதாவது 10 வச்சா 3 பக்கம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பக்கம் வரும். அந்த மாதிரி வரும். அந்த டிசைன்ல வரும். பட்ஜெட்ல 99 ரூபா தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னொரு பீகாக் இருக்கு. அது பிரைஸ் 125 130 ரூபா மட்டும் தான். அதே பாத்தீங்க அப்படின்னா படா பீகாக் அப்படின்னு. இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 360 370 அந்த ரேஞ்சில தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. டைமிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ரூம் முழுக்க வந்து பார்த்தா விரிஞ்சு வரும். ஆக்சுவலா ஒரு 20-25 அடிக்கு பக்கமா சரௌண்டிங் வரும். இது ஒன்ன வச்சா 25 அடி வரைக்கும் கவர் ஆகும். இதுவும் கிராண்டா இருக்கும். தீபாவளிக்கு நீங்க வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. நல்ல குவாலிட்டி பிளஸ் வந்து பார்த்தா பெட்டரா இருக்கும். இந்த பேப்பர் வெடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 72 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க. ஆனா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு. பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கும். ஆனா பத்த வச்சிங்க அப்புறம் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் கனமா இருக்கும். ரொம்ப அதிகமா இருப்பாங்கண்ணா. ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஓகேங்கண்ணா. இதோட பிரைஸ் ஏதாவது சொல்லாங்களா? அதான் சார், இதோட பிரைஸ் 72 ரூபா. ஒரு பாக்கெட்ல 5 பீஸ் இருக்கும். ஓகேங்கண்ணா. வெடி மட்டும் தான் வெடிப்பாங்க. புஸ்வானா இதெல்லாம் கொளுத்த மாட்டாங்க. அவங்களாம் இதை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப பாத்துட்டு இருந்த வெரைட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுகுண்டு அப்படிங்கிற கேட்டகரி விரும்புறவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. ரொம்பங்கண்ணா. சோ அவங்களுக்காண்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட்ல ஹைட்ரோபாம். சோ இதோட சைஸ் வந்து பார்த்தா இருக்கலே வந்து பார்த்தா ஸ்டார்டிங் சைஸ் ஸ்மால் சைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இதா இருக்குல சின்ன சைஸ். ஆமா, ஹைட்ரோபாம்லாம் ஸ்டார்டிங் ரேட் ஒரு 49 50 அந்த ரேஞ்சில இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. இது பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பாம் அப்படின்னு. சோ இதோட சவுண்ட் நல்லா ஹெவியா இருக்கும். ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கும். சோ பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பாம் அப்படின்னு. இதுவும் 10 பீஸ் இருக்கும். நல்ல சைஸ் வந்து பார்த்தா பெரிய சைஸ். பிரைஸ் வந்து பார்த்தா ஒரு 185 ரூபா அந்த ரேட்லயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 பீஸ் இருக்கும் சார். இது இல்லாம சொன்ன மாதிரி கிங் பாம், கிளாசிக் பாம், அடுத்து வந்து பார்த்தா அக்னி பாம், இந்த வெரைட்டி நம்மள்ட்ட இருக்கு. ஓ இதுலயுமே வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமா, பாம் ரேட்லயே எக்கச்சக்கமா நம்ம வச்சிருக்கோம். சோ அது இல்லாம வந்து பார்த்தா ராக்கெட் வெரைட்டி அதையும் பாத்துருமே. சோ நம்ம கையில வச்சிருக்க பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட் பாம் அப்படின்னு ஒரு வெரைட்டி. ஓகேங்கண்ணா. ராக்கெட் பாம்ல பெரிய சைஸ் லூனிக் ராக்கெட். பிரைஸ் வந்து பார்த்தா வெறும் 99 ரூபா மட்டும் தான். கம்மியான பிரைஸ்ல 99 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 பீஸ் இருக்கும். ஹைட் அதிகமா போகும். சோ இதுலயே வந்து பார்த்தா ராக்கெட் பாம், விசில் ராக்கெட் அந்த வெரைட்டி இருக்கு. ராக்கெட் பாம்ல 99 ரூபா மட்டும் தான். விசில் ராக்கெட் ஒரு 140 150 அந்த பட்ஜெட்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ இது மட்டும் இல்லாம நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெரைட்டியும் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம கடையில எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம். சோ பாத்தீங்க அப்படின்னா மினி சைரன், டிக்டாக் இருக்கலே வந்து பார்த்தா பெரிய சைஸ் பேப்பர் வெடி. அடுத்து வந்து பார்த்தா மேஜிக் மணி. சோ ஸ்கை ஷாட்லயே வந்து பார்த்தா டிஃபரெண்டான வெரைட்டிஸ், டூ அப், ஃபேஷன் வேர்ல்டு, அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பெரிய மெகா சைரன் 2 inch பைப் சிங்கிள் பீஸ் வெறும் 99 ரூபா மட்டும் தான். சோ இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு. நீங்க எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல www.srfireworks.com அப்படின்னு அதுல போயிட்டு பிரைஸும் பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி வெப்சைட்ல பண்ண தெரியாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 9790650774 அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி எப்படி ஆர்டர் பண்றதுன்னு கேட்டுக்கலாம். அது இல்லாம நம்ம கடைக்கு நேர்ல வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சிவாசி பஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம கடை இருக்கு. நேர்ல வந்து வாங்கிக்கலாம். கூகுள் மேப் லொகேஷன் கொடுத்துறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க நேர்ல கடையில வந்துக்கலாம்.